ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் குயிக்காக சொல்லிடுறேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபேப்ரிக்கில் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் தேவைப்படும், எவ்வளோ நம்ம சாரீ பீஸ்லேருந்து எடுக்கணுங்கிறது ஃபுல் டீட்டெயிலை பார்த்துலாம். இப்போ ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலர், சாரீ பீஸ் பிங்க் கலர். இப்போ எல்லோ கலரில் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு போக மிச்சம் இருக்கிற பீஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 இன்ச்சுக்கு 2 இன்ச் அளவில் இந்த எல்லோ கலர் பீஸ் ஒரு 20 பீஸும், 2 இன்ச் 2 அளவில் பிங்க் கலரில் உள்ள பீஸ் ஒரு 30 பீஸும் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, 2க்கு 2 இன்ச் ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஷோல்ட்ரு அண்ட் ஆம்கோல் மட்டும் வெட்டியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு தான். அதே மாதிரி அகலம் 9 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு மார்ஜின். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக ஒரு 10 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அகலம். இப்போ ஷோல்டர் ஒரு 5.5 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்னும் அதில் கழுத்து வெட்டலை. சரிங்களா, கழுத்து வெட்டாமல் 5.5 இன்ச்சு. இப்போது 2.5 இன்ச் அளவில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு தான். இந்த ப்ளவுஸோட சுற்றளவு பாடி சுற்றளவு 35 இன்ச்சு. ஸோ அதுக்கு 2.5 இன்ச்சு தாராளம். அதே மாதிரி 9 இன்ச்சு கழுத்து இறக்கம் வச்சுருக்கேன். சரிங்களா, நீங்கள் 8 வச்சாலும் சரி 9 வச்சாலும் சரி, எவ்வளோ டீப்பாக போகிறோமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிசைனுக்கு. அப்புறம் அந்த 9 இன்ச்சுலேருந்து ஒரு 3 இன்ச்சு அகலத்தில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே கழுத்து குறுகலாகவும் கீழே அகலமாகவும் கொடுத்தா தான் நச்சுன்னு இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா கூட. அதனால் நான் 3 இன்ச்சு அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ 9 இன்ச்சுலேருந்து இந்த கழுத்துக்கு மேலே 2 மார்க் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு டிசைன் ஈஸியாக பண்ண வரும், அதே மாதிரி புரியும் கூட. இப்போது இந்த இடத்துல ஒரு கர்வ் கொடுக்கணும், லைட்டாக ஒரு வளைவு கொடுக்கணும். இப்போ நீங்கள் ப்ரோவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணளவுலேயே வளைவு கொடுத்துடலாம். இல்லை இப்போ பிகினிங் இந்த வீடியோ பார்க்குறதுனால எப்படி அந்த இடத்துல வளைவு கொடுக்கணுன்னா, இப்போது இன்ச் ஸ்டெப்பை மேலேருந்து கீழே அந்த 9 இன்ச் அளவில் வச்சுருங்க. இப்போது அதில் பாதி 4.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஷோல்டருக்கு போயிடும். ஸோ டோட்டலாக ஒரு 5 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு, அந்த 5லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள் சைடாக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு, இப்போது அந்த 9லேருந்து அந்த 5 இன்ச் அளவில் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு லைட்டாக ஒரு கர்வ் போகும். இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து ஒட்டி மேல் போகிறதுக்கு ஒரு கர்வ். ஸோ கர்வ் வளைவு அந்த 5 இன்ச் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் லைட்டாக வளைவு கொடுக்கணும். இந்த கீழேருந்து மேலேருந்து வர வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு வரணும். அதே மாதிரி இப்போது நான் அந்த 3 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, 9ல் ஒரு 3 இன்ச் அகலத்தில், அந்த 3 இன்ச்லேருந்து கீழே அப்படியே லைட்டாக ஒரு கர்வ் கொடுங்க. மேலே 3 இன்ச் அளவில் அகலம், கீழே 1.5 இன்ச் அளவில் அகலம். இப்போ அந்த 9 கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சோம்ல, அந்த பாயிண்ட்டும் கீழேயும் இந்த 1.5 கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சோம்ல, அதுலேயும் நீங்கள் அப்படியே கர்வாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 9 இன்ச் அளவில் ஒரு கழுத்து இறக்கம் வச்சோம்ல, அந்த கழுத்து இருக்கும் அந்த 9லேருந்து மேலே 1.5 இன்ச் அளவில் ஒரு பாயிண்ட்டு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் கீழ் சைடாக ஒட்டி கொடுக்கணும். இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸோட இது. ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த வீடியோ டக்குன்னு பார்த்தா புரியாது. ஸோ இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக அந்த கேல்குலேஷன் புரியும். சரிங்களா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் திணறும். ஆனால் இது 2-3 டிசைன் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பழகிடும் பிகினிங் ஸ்டேஜில். சரிங்களா, எப்பயுமே ஒரு டிசைன் நம்ம பண்ண போகிறோன்னா அதை அப்படியே எக்ஸாக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம அதில் சில க்ரியேட்டிவிட்டி போடணும். இப்போது நான் என்ன பண்ணேன்னா ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளவுஸ் பீஸில் கழுத்து கட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டிசைனுக்காக இதையும் கட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறீங்கன்னா இல்லை பேசிக்கான ஸ்டிச்சஸ் என்ன மெத்தட் பேசிக்காக யூஸ் பண்ணுறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து அந்த ப்ளவுஸில் என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி உங்களால் சேர்க்க முடியுங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அது பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை மேலே வச்சுட்டு நான் கட் பண்ணுறேன். ஏன்னா நான் அடித்து திருப்ப போகிறேன். அப்படி சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை பைப்பிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ப்ளவுஸோட கெட்ட பக்கம் இருக்குல்ல, பின்பக்கம், அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. பெரட்ட தேவைப்படாது, ஏன்னா பைப்பிங் கொடுக்குறோம். ஆனால் இப்போ நீங்கள் பைப்பிங் கொடுக்கல, அடித்து தான் திருப்ப போகிறோன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் பீஸை வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டு அடித்து திருப்பிடுங்க. சரிங்களா, இப்போது இந்த மாதிரி மெத்தட்லேயே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன்.
பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அண்ட் இதே மெத்தடில் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸும் நான் பண்ணி போட்டிருக்கேன். ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் செம்ம சூப்பராக இருக்கும். சாக்லேட் மாடல் ப்ளவுஸ் அது. அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேசிக் நான் என்ன வந்து அதில் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஒரு பேசிக் ஸ்டிச்சஸை வச்சு தான் நான் இந்த பேசிக் ஸ்டிச்சுன்னு சொல்லலை, பேசிக் மெத்தடை வச்சு அடித்து திருப்புற மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் ப்ளவுஸில் வந்து அடித்து திருப்புற மெத்தட் வந்து பேசிக் மெத்தட். அது வந்து நீங்கள் பார்டர் வச்சும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ப்ளெயினாகவும் அடித்து திருப்பலாம். ஸோ அந்த அடித்து திருப்புற மெத்தட் பேசிக் மெத்தடை வந்து நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பிசுறு மறைக்கிற மாதிரி எப்படி வந்து லேஸை வச்சு அட்டாச் பண்ணுறதுங்கிற அது ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து புரியும் இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணணுங்கிறது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அடித்து திருப்புற பிறகு திரும்பவும் ஒரு அமுக்கு தையல் வந்து நான் மேலாப்பில் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த லைனிங் பீஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கணுங்கிறக்காக. நீங்கள் நுனி தையலாக கொடுத்தீங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஏன்னா நுனி தையல் கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம், அப்படியே நீங்கள் டிசைன் முடிக்கிறீங்களா. இல்லை இதுக்கு மேலேயும் நான் டிசைன் வந்து அட்டாச் பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ராவாக நான் வந்து வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவில் நீங்கள் வந்து அமுக்கு தையல் வந்து கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் செய்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இப்போது நான் ஒரு அமுக்கு தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு இப்போது வந்து நான் அந்த வளைவுகள்லாம் கரெக்டாக கொடுத்த பிறகு இப்போ நான் சுற்றிலும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா தையல் போட்டு எடுத்துக்கிட்டால் தான் எனக்கு வந்து அந்த பீஸ் வந்து நகர்ந்து போகாது, எனக்கு அப்படியே நிற்கும். இல்லாட்டி லைனிங் பீஸும் சாரீ பீஸும் கொஞ்சம் நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை குண்டூசி குத்தியை நீங்கள் பண்ணி முடியும்னா பண்ணிக்கலாம், அது உங்களோட சௌகரியம். சரிங்களா. இப்போ நான் சுற்றிலும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஒரு சைடுக்கு தான் வந்து இந்த டிசைன் பண்ணுறேன், இன்னொரு சைடு வந்து பார்த்துக்கோங்க. இப்போது வந்து நான் தையல் போட்டு எடுத்தாச்சு. தையல் போட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் சாரீ பீஸ் வந்து ஒரு 15 பீஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ சாரிலேருந்து பீஸ் இருக்குன்னா சாரி அகலத்தில் ஒரு 20 இன்ச் அளவுக்கு அகலத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த பீஸில் 2x2 கட் பண்ணியிருந்தோமா, இப்போ அந்த 2x2வை ட்ரையாங்கிள் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் பீஸ் மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டிருப்பீங்களா, அந்த தையலும் இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே போடக்கூடிய தையலும் நேராக வர்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா. புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு அமுக்கு தையல் வந்து ப்ளவுஸ் பீஸில் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த சைடை அடிச்சு திருப்பிட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டோம்ல, அதில் வரக்கூடிய அமுக்கு தையலும் இப்போது நீங்கள் இந்த பிங்க் கலர் பீஸ் சாரீ பீஸ் யூஸ் பண்ணுறீங்களா ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளை அந்த லைனுக்கு மேலே வச்சு அந்த லைனோடு சேர்த்து ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அந்த தையலும் கீழே மேலே தையலும் கீழே தையலும் ஒரே லைனில் வரணும், மேலே கீழே வந்து வரக்கூடாது. சரிங்களா. அதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்காக தான் நான் ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து நான் வந்து அமுக்கு தையல் வந்து போட சொன்னேன். இப்போ ஒட்டி போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் எங்கடா தையல் போடுறதுன்னு. அதனால ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா. ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஃபுல்லாக வந்து நான் ஒரு சைடு பண்ணிவிட்டேன். இந்த ஒரு சைடுக்கு எனக்கு 15 பீஸ் தேவைப்பட்டுச்சு. சரிங்களா. இது 14 இன்ச்சு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி 15 பீஸ். இன்னும் நீங்கள் உயரத்தை அதிகப்படுத்திங்கன்னா இன்னும் பீசஸ் தேவைப்படும். இப்போது இந்த பிசுரை எப்படி கட் பண்ணுறதுன்னா உங்களோட கட்டை விரலில் இந்த பின் பீஸை வந்து ப்ளவுஸோட இந்த பீஸை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. முன்னாடி அந்த ட்ரையாங்கிளை வந்து 4 விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு சிசர் வந்து ப்ளவுஸ் பீஸ் மேலேயும் படாது, அண்ட் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுலேயும் படாது. எப்படின்னா 4 விரலால் முன்னாடி இருக்கிறத பிடிச்சிக்கோங்க, பின்பக்கத்தில் கட்டை விரலால் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஒட்டியிலும் கட் பண்ணிட்டு வாங்க. நான் பேசிக்காக வந்து பிகினர்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா சின்ன சிசர், அதாவது மீசை கட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி சின்ன சிசர் யூஸ் பண்ண சொல்லுவேன், இந்த மாதிரி பிசர்லாம் கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பிகினர்ஸ் அப்போது கொஞ்சம் திணறுவாங்க. அதனால் இல்லை நீங்கள் பண்ண ப்ரோ ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பெரிய சிசர்லேயே வந்து அழகாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம், பிசறலாம். இதுக்கு சிசரோட நுனி வந்து ஷார்ப்பாக இருக்கணுங்கிறது ரொம்பவே அவசியம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். பீஸ் மேலே சிசரே படாமல் ஈஸியாக பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல நுனி வரைக்குமே வந்து நல்லா பீஸோட
பிசுரெல்லாம் வந்து நல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சிலது தூக்கிட்டுருக்கும், அதை வந்து நம்ம முன்பக்கத்தில் இந்த மாதிரி திருப்பி விட்டு அதையும் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி அடிச்சிடலாம். நீ கட்டர் கூட வச்சு நீங்கள் இது பண்ணலாம். சிசர் தான் தேவைன்னு இல்லை, கட்டர் கூட வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போது நான் வந்து ஒரு சைடு பண்ணிட்டேன். இப்போது இன்னொன்று இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த டிசைனும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைனிங் பீஸை விட கொஞ்சம் 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா. எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வருமோ அந்த சைடு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு ப்ளவுஸ் பீஸில் மிச்சம் இல்லை, அதனால் நான் ஏதோ ஒரு பீஸ் எடுத்திருக்கேன், லைனிங் பீஸு. அதில் முன்னாடி இருக்கிற அந்த கர்வ் மாதிரி இருக்குல்ல, அந்த பகுதியை அப்படியே எக்ஸாக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. பின் பக்கத்துக்கு மட்டும் ஒரு 1 இன்ச் அகலத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக எடை விட்டு கட் பண்ணுங்கள். முன் பக்கத்துக்கு அந்த வளைவு வந்து அப்படியே எக்ஸாக்டாக கட் பண்ணுங்கள். பின் பக்கத்தில் மட்டும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி அகலத்தில் கட் பண்ணி எடுத்துருங்க. பார்க்க வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது ஏன் இவ்வளோ பெருசுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த பீஸை ப்ளவுஸ் பீஸ்க்கு அடியில் வைக்கும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த லைனிங் பீஸ் ஒன்று வச்சுருக்கல அது வந்து வெளியில் தெரியணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு எனக்கு இந்த உள்ளே இருக்கிற பீஸ் வந்து வெளியில் தெரியணுங்கிறத வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தெரிஞ்சால் போதும் அப்படின்னு. ஏன்னா இதை வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்க போகிறோம், அதனால் இது கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இப்போ எனக்கு இவ்வளோ பீஸ் தான் தேவைப்படுது. மிச்சம் ரொம்ப நிறையா இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிறேன். ஏன்னா மிச்ச பீஸ் வந்து உள்ளே போகும், அதனால தான். இப்போ இந்த பீஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இவ்வளோ இருந்தால் போதும்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நான் சாரி பீஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சாரி பீஸ் மேலே இந்த பீஸை வச்சுட்டு அப்படியே வந்து எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே இது அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவே வந்து கரெக்டாக போதுமான அளவு தான். அதனால் என்ன பண்ணேன்னா இப்போ இந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு அடித்து திருப்ப போகிறேங்கிறனால அப்படியே சாரி பீஸ் மேலே வச்சு அந்த கர்வ் பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல லைட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு அப்படியே அடித்து திருப்புறேன். இல்லை இதுலேயும் நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாகவே வந்து அதை அப்படியே சாரி பீஸோட அடிப்பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் தையல் போட்டு எடுத்துருங்க. நான் தையல் போட்டு அடித்து திருப்பிட்டு ஒரு அமுக்கு தையல் கொடுத்துட்டேன். அமுக்கு தையல் கொடுத்து சுற்றிலும் வந்து நான் தையல் போட்டுட்டேன். அந்த கிளிப் கொஞ்சம் ஃபோன் ஹீட்டானதுனால டிலீட் ஆகிடுச்சு, சாரி. இப்போ இதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் பீஸில் 2x2 கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த பீஸை ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, பிங்க் ப்ளவுஸ் பீஸ் மேலே ட்ரையாங்கிள் பீஸ் எப்படி வச்சோம் அதே மாதிரி மெத்தடில் தான் அந்த கீழே பிங்க் கலர் பீஸில் ஒரு அமுக்கு தையல் போட்டிருப்பேன். அந்த அமுக்கு தையல் மேலே இந்த ட்ரையாங்கிள் பீஸை வச்சு இதுக்கு மேலே போடுற ட்ரையாங்கிளும் கீழே இதுக்கு மேலே இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே போடுற தையலும் கீழே சாரி பீஸ் இருக்குல்ல அந்த இதுக்கு மேலே போட்டிருக்க தையலும் ஒரே லைனில் வர்ற மாதிரி நான் வந்து தையல் போட்டுகிட்டே வரேன். சேம் மெத்தட் தான் இது, வந்து ஒரு பேசிக் மெத்தட். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இந்த டிசைன் இந்த மெத்தடில் நிறைய டிசைன் வந்து பண்ணலாம். இப்போ இதுக்கே எனக்கு வந்து ஒரு 6 பீஸ் கிட்ட தேவைப்பட்டுச்சு, சரிங்களா. அது அப்போது நீங்கள் சைஸ் ஏற்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் தேவைப்படும். அதே மாதிரி பிசிறு கட் பண்ணுறதும் சேம் மெத்தட் தான். நீங்கள் அந்த இதில் எப்படி கட் பண்ணீங்களோ இதுலேயும் வந்து அதே மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்டிச். இந்த மாதிரி ஸ்டிச்சஸாக வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் 4-5 வீடியோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மெத்தடில் நிறைய இது நீங்களே உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஒரு டிசைனை காப்பி பண்ணுறதை விட அந்த மெத்தடை தெரிஞ்சுட்டு நீங்கள் எப்படி உங்கள் க்ரியேட்டிவிட்டி அதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஏன்னா எல்லா டைமும் காப்பி பண்ண முடியாதுல்ல, ஒரு டைம் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை காட்டி தான் ஆகணும். இதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து நான் அந்த பிசுரெல்லாம் இருக்குல்ல அந்த பிசுரை மறைக்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லேஸ் எடுத்துக்கிறேன். அந்த லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அது எந்த அளவுக்கு எனக்கு வெளியில் தெரியணுங்கிற அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து நான் போட்டு அந்த இடத்த வந்து அப்படியே வந்து செக்யூர் பண்ணிடுறேன். பின்பக்கத்தில் பிசுரெலாம் இருக்க தான் செய்யும், அது வந்து எப்படி சரி பண்ணணுங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது நான் வந்து இந்த மாதிரி ரஃப் தையலாக ஒன்று போட்டு எடுத்துட்டேன்.
இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம லேஸ் அட்டாச் பண்ணலாம். நான் கான்ட்ராஸ்ட்டாக லேஸ் வைக்கலாம் தான் நினச்சேன். பட் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம நிறையா வந்து சாரி பீஸ் யூஸ் பண்ணிட்டோங்கிறக்காக காமனாக இருக்கிற அந்த கோல்டன் கலர் லேஸையும் வந்து நான் இதில் அட்டாச் பண்ணிட்டேன். அந்த காமனாக இருக்கிற அந்த கோல்டன் கலர் லேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச், 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எப்படி பிசுறு மறைக்கிற மாதிரி வைக்கணும்னா, அந்த பிங்க் கலர் பீஸ் இருக்குல்ல, முக்கோண பீஸ், அந்த முக்கோணத்தோட மேலே ஒரு தையல் போட்டிருப்போம்ல, அந்த தையலுக்கு மேலே இந்த லேஸ் வச்சுட்டு லேஸோட 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் நம்ம வந்து தையல் போடணும். தையல் போட்டால் தான் வந்து அந்த பிசுறு வந்து மறையும். இல்லை நம்ம நடுவில் தையல் போட்டுட்டோன்னா அந்த பிசுறு வந்து வெளியில் வந்துட்டு தான் இருக்கும். பிசுறை மறைக்கணும்னா நம்ம வந்து எத்தனை இன்ச் அளவுக்கு அகலத்தில் லேஸ் எடுக்கிறோமோ அதோட 2 பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டணும். இதுவும் வந்து ஒரு பேசிக்கான ஸ்டிச்சஸ் தான். இந்த வீடியோவில் என்னால் என்னெல்லாம் பாயிண்ட் வந்து பிகினர்ஸ்க்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த அடுத்த இதில் நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது கை பழக்கம் வரும். சரிங்களா? இப்போது நான் வந்து 2 லேஸையும் வந்து வச்சுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த சைடு நம்ம வந்து லெஃப்ட் சைடு ரெடி பண்ண மாதிரி ரைட் சைடுக்கும் நான் ரெடி பண்ணிடுறேன். அதையும் நான் காட்டணும்னு நினச்சா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அதனால தான் இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போது சென்டரில் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் டிசைன் வச்சா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா 1000 rupees கொடுத்து இந்த டிசைன் வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க, ப்ளவுஸ் ரெடி பண்ணுறாங்க ஸ்லீவோடு சேர்த்து. அப்படிங்கும்போது நம்மளால் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி காட்டி கிராண்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியும் நம்ம கொடுத்து கிராண்டாக காட்டணும். இப்போது நான் நடுவில் ப்ளவுஸ் பீஸே வைக்கலான்னு தான் இருந்தேன். ஸோ ப்ளவுஸ் பீஸ் வைக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு வந்து துணி வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த அளவு வந்து ப்ளவுஸ் பீஸ் நான் நடுவில் கொடுத்தா தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதாவது கழுத்து அகலம் இருக்குது பார்த்திங்களா, 2.5, அது 2ஆக போட்டால் 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சோட ப்ளஸ் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் தையலுக்கு. அதாவது உங்கள் கழுத்தோட அகலம் என்ன அளவுக்கு இருக்கோ அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்து இந்த ப்ளவுஸ் பீஸில் ஸ்கொயர் மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ் பீஸு வந்து 2 இன்ச்சுனா இப்போ 2ஆக போட்டால் 5 இன்ச், 5 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சைடு தையலுக்கு. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சுக்கு நமக்கு அகலத்தில் தேவைப்படுது. உயரம் வந்து எந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு உயரம் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது அதுக்கு வந்து ஒரு லைனிங் பீஸ் கொடுத்து நான் அடித்து திருப்ப போகிறேன். பைப்பிங் கொடுக்கணுன்னா நீங்கள் அப்படியே இந்த பீஸுக்கு மேலே அந்த பைப்பிங் எந்த துணியில் கலரில் கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம். ஆனால் நான் அடித்து திருப்ப போகிறேங்கிறனால நான் வந்து அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுட்டு லைட்டாக மடிச்சுட்டு நுனி தையல், அமுக்கு தையல், இதுலேயும் நான் அமுக்கு தையல் போடுறேன். அமுக்கு தையல் போட்டு நான் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் என்னோடய க்ரியேட்டிவிட்டி காட்டணுங்கிறக்காக நான் கொஞ்சம் வந்து டிசைன் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் அப்படியே நடுவில் இந்த பீஸை விட்டுட்டு பேட்ச் ஏதாச்சும் ஒட்டினா கூட அது இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக கொடுக்கணும், நம்ம க்ரியேட்டிவிட்டி கொடுக்கணுங்கிறக்காக நான் இதில் வந்து இந்த லேஸ் கோல்டன் கலர் லேஸில் இவ்வளோ தான் மிச்சம் ஆச்சு. டோட்டல் எனக்கு இந்த டிசைன் பண்ண எவ்வளோ மீட்டர் லேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 1.5 மீட்டர் லேஸ் தேவைப்பட்டுச்சு. சாரி 1.5 இல்லை, ப்ளவுஸுக்கு மட்டும் 1.5 மீட்ரு, ஸ்லீவுக்கு அது தனியாக 1.25 மீட்ரு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ டோட்டலாக ஒரு 3 to 4 இன்ச்சு அளவுக்கு வந்து லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க கோல்டன் கலர். சரிங்களா? இல்லை நீங்கள் டேசலுக்கும் கொடுக்குறீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு லேஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மிச்சம் தையலுக்கெலாம் போக மிச்சம் கொஞ்சம் லேஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கேன்னா கொஞ்சம் இந்த சாரி பீஸில் எனக்கு பீசஸ் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதையே வந்து நான் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்லேயே வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துடலாம் சென்டரில் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் பீஸை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட அகலத்துலேருந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக அந்த இடத்துல கர்வ் கொடுத்துட்றேன். அதாவது அந்த ஷேப் என்ன ஷேப் இருக்கோ அதையும் நான் அப்படியே கொடுத்துட்றேன். இந்த சைடும் வந்து அதே மாதிரி அந்த ஷேப்பை வச்சுட்டு அந்த 5 இன்ச்சு இருக்குதா அகலம் அப்படின்னு அதை பார்த்துட்டு நான் வந்து இதை வந்து ப்ளவுஸ் பீஸ் அது மேலே வச்சு அப்படியே 2 சைடும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்ன ஷேப்பில் இருக்குதோ அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த 2 சைடு கர்வ் மாதிரி கொடுத்துருக்கலாம், அந்த கர்வில் தான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னா, நம்ம என்ன ஷேப்பில் வந்து நம்ம
வரைகிறோமோ அதே ஷேப்பில் நம்ம அந்த டிசைனையும் கொண்டு வரணும். இப்போ நம்ம லைட்டாக நம்ம கர்வாக வரைஞ்சிட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக டிசைன் கொடுத்தா சத்தியமாக நல்லா இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணி ஆகணும். அப்படி அந்த இடத்துல கர்வாக இருந்துச்சுன்னா டிசைனையும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பையும் அப்படியே நம்ம சின்னதாக வச்சு கர்வாக வளைவாக வந்து தையல் போட்டணும். ஸ்டார்டிங்கில் போடும்போது அது லைட்டாக கர்வாக வராது. ஆனால் நீங்கள் 4-5 ப்ளவுஸ் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகுனீங்கன்னா, இல்லை ப்ளவுஸு தான் ஸ்டிச் பண்ணி பழகணும்னு இல்லை, ரஃப்பாக ஒரு துணியில் ஒரு சர்க்கிளோ ஒரு ஸ்கொயரோ இந்த மாதிரி 2 சைடு கர்வோ அந்த மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது நான் வந்து கர்வாக வரைஞ்சி அதில் அந்த பீஸெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண பிறகு நான் இப்போ அந்த ப்ளவுஸ் பீஸை அது மேலே வச்சு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 2 சைடும் நான் கர்வாக வரைஞ்சிட்டு ப்ளவுஸ் பீஸை வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ பிசுரும் எனக்கு பறஞ்சிருச்சு அண்ட் 5 இன்ச்சு அகலத்துலேயும் எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து கொஞ்சம் ஜூமில் காட்டியிருப்பேன், ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறக்காக. இப்போது அப்படியே அந்த பீஸை ஆட்டாமல் அசையாமல் அப்படியே அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுவாங்க. தையல் எது மேலே போடணுன்னா, ஆல்ரெடி ப்ளவுஸ் பீஸ் மேலே லேஸ் வச்சுருக்கோம்ல, அந்த லேஸுக்கு மேலேயே தையல் போட்டுவாங்க. கரெக்டாக அது வந்து நிற்கும். 1க்கு 2 தையலாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நிறைய வாட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு 2 வாட்டி தான் போடுவாங்கங்கிறக்காக ஒரு தையலில் விட்டுறாதீங்க. நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி நல்லா லாங் லைஃபுக்கும் அந்த ப்ளவுஸ் டிசைன் வர்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். எதுவும் ஏனோ தானோன்னு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் நான் 2 தையல் வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டினால கொஞ்சம் கட் பண்ணி தான் காட்டியிருப்பேன். சரிங்களா? இப்போ நான் 2 தையலும் வந்து நான் போட்டு எடுத்த பிறகு இதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கொடுக்கறதுக்காக நான் கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா பைப்பிங் கொடுக்கலான்னு இருக்கேன். அதே சாரி பீஸில் பைப்பிங் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறனால நான் வந்து 2 இன்ச் அகலம் நீளம் வந்து அந்த ப்ளவுஸ் எந்த நீளத்துக்கு இருக்கோ அந்த நீளத்துக்கு நான் கட் பண்ணிவிட்டு அந்த 2 பைப்பிங் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். இல்லை எனக்கு பைப்பிங் கொடுக்க தெரியாதுன்னா நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதே மாதிரி கட் பண்ணி 2 இன்ச்சு அகலத்தில் அந்த நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே ஒரு தையல் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு அப்படியே அந்த பீஸை 2ஆக மடித்து உள் சைடாக வச்சு மடித்து தச்சிருங்க. அது வந்து இன்னும் நல்லா ஸ்டிஃப்னஸாகவும் இருக்கும், நல்லா நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் பைப்பிங் தெரியல பட்சத்துக்கு நீங்கள் அப்படி பண்ணலாம். இல்லை எனக்கு பைப்பிங்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பைப்பிங் பண்ணலாம். இல்லை பைப்பிங் நான் எப்படி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இப்போது நான் ஒரு 6 இன்ச்சுக்கு தையல் போட்ட பிறகு அந்த பீஸை வந்து இப்படி 2ஆக மடிக்க, இதை வந்து இப்படியே பட்டையாக கொடுத்தாலும் கொடுக்கலாம். பட் நான் பைப்பிங் கொடுக்குறனால அதை வந்து இந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் அந்த பிங்க் கலர் பீஸ் வந்து தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் அது எப்படின்னு. இந்த மாதிரி நல்லா பாயிண்ட் அளவுக்கு வச்சுட்டு தையல் எதில் போடணும் அப்படின்னா, ப்ளவுஸ் பீஸுக்கும் அந்த பிங்க் கலர் பீஸுக்கும் நடுவில் தையல் போடணும். சரிங்களா? ப்ளவுஸ் பீஸ் மேலேயும் போட்டக்கூடாது, பிங்க் கலர் பீஸ் மேலேயும் போட்டக்கூடாது. நடுவில் தையல் போடும்போது பைப்பிங் வந்து நல்லா அழகாக கச்சம் நிற்கும், அழகாக தெரியும். ஆனால் சாரீ ப்ளவுஸில் கீழே பைப்பிங் வச்சாலும் பெருசாக எதுவும் தெரியாது, ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல சாரியை வச்சு மறைச்சிடுவோம், டிசைன் மட்டும்தான் தெரியும். பட் இந்த பைப்பிங் மெத்தடை நீங்கள் கழுத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது இன்னும் அழகாக தெரியும். அதுக்காக தான் நான் வந்து எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மடக்கிட்டு தைக்கும்போது என்ன ஆகுனா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் தடியாக நிற்கும், ஏன்னா நம்ம வந்து லேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த லேஸை மடக்கி தான் நம்ம பைப்பிங் கொடுக்குறனால அந்த இடத்துல கொஞ்சம் தடிமானாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நீங்கள் அந்த இடத்துல தையல் போட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துலையுமே நீட்டான ஒரு பைப்பிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு மெத்தட் இருக்குது, உருட்டி தைக்கிறது. பைப்பிங் கொடுக்காம உருட்டி தைக்கிறது. அது வந்து நான் நார்மல் ப்ளவுஸில் எப்படி தைக்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது நான் வந்து பைப்பிங் கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பைப்பிங் இருக்குன்னு. இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு பகுதி இருக்கும், இதே இப்படி 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு ஹெம் பண்ணிடுங்க. ஹெம் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்து அது ஃபினிஷிங் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெம் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு எங்கேயுமே அந்த ஹெம் பண்ணது தெரியாத மாதிரி எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நான் சைடில் டக்கும் பிடிச்சிட்டேன். 3 இன்ச் அளவுக்கு உயரத்துலையும்
1 இன்ச் அளவுக்கு அகலத்துலேயும் வச்சு நான் டக் பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வெறுமனே இருக்கிறனால நான் இதில் வந்து மணி கோர்க்கலான்னு இருக்கேன். மணி கோர்த்து பேச்சஸ் வச்சுட்டா இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி மணி இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன எம்எம்னு எனக்கு சொல்ல தெரியல. எத்தனை எம்எம், 4 எம்எம்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப அதை விட 4 விட கம்மியான எம்எம்மில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பிங்க் கலர் பேச்சஸ் என்கிட்ட இருக்குது. அதை வச்சுட்டு இந்த ப்ளவுஸை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நான் காட்டுறேன் ஃபைனலாக உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சு முடிச்சுட்டேன். இது வச்சு முடிச்ச பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் டேசல் டிசைன், ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக போடுறேன், அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்